ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்மளுடைய புக் ரிவ்யூ வீடியோ, சரியா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ரிலீஸ் ஆகிட்டுன்னு சொல்றோம் பாருங்க. கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் நம்ம, சரியா? லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்ஸ்டாமோஜோ லிங்க்கை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இது பேசிக்கா அந்த புக்கில் அப்படி என்ன சார் இருக்கு, ரிவ்யூ பார்த்துட்டு நாங்கள் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ரிவ்யூ இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். இதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், பிரச்சனையே கிடையாது. புக்குடைய ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டுக்குமே ஆக்சுவல் காஸ்ட் வந்துட்டு 299 ரெண்டுமே. நீங்க நேர்ல வந்துட்டு மதுரையில நேர்ல போய் வாங்கலாம், தூத்துக்குடியில நேர்ல போய் வாங்கலாம். தூத்துக்குடியில கின்ஸ் அகாடமியில இருக்கும். மதுரையில வந்துட்டு 8667486165 நம்ம எடிட்டருடைய நம்பர் இது. இவர்கிட்ட போன் அடிச்சுட்டு எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாரு. 86674861. தூத்துக்குடி வந்து கின்ஸ் அகாடமிங்கிறது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கக்கூடிய அகாடமி. இதோட டீடைல்ஸ் வந்துட்டு வேற ஏதாவது வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா கின்ஸ் அகாடமி வீடியோஸ்ல இருக்கும், சரியா? இப்போ நேரில் போய் வாங்கினீங்கன்னா 299, சரியா? இதை நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா ஒரு புக்கு 359 இருக்கும், இன்னொரு புக்கு 375 இருக்கும். காம்போ வந்துட்டு 670. ரெண்டு புக்கு சேர்த்து வாங்குறீங்கன்னா 670 காம்போ. தனித்தனியா வாங்குறீங்கன்னா 359 375. இந்த ஒகே புக்குடைய ரிவ்யூ என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த புக் வந்துட்டு பேங்கிங்க்கும் சரி எஸ்எஸ்சிக்கும் சரி ரெண்டுக்குமே யூஸ் ஆகக்கூடிய புக்கு. ஒரு 3500 வார்த்தைகளுக்கு மேல இருக்கக்கூடிய புக்கு. புக்கில் மெயினா நம்ம தமிழ் மீனிங் சேர்த்திருக்கோம். கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு புக்கு. நம்மளால என்னன்னா அந்த புக்குன்னு பார்த்தாலே பிடிஎஃப் அப்படின்னு இறங்கிடுறாப்புல. பிடிஎஃப் வச்சு தாண்டி கண்டென்ட் வச்சு படிக்கணும் அப்படிங்கறதுக்காக, கையில வச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புக்கு தான். இந்த ஒகே புக்கை கம்ப்ளீட்டா ஒரு வார்த்தை விடாம எல்லாத்தையுமே நான் டீச் பண்ண போறேன். டீச் பண்ண ரெடி பண்ணிடுவோம், வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் மெயினா இப்போ புக்கை ரீஸ்டாக் பண்றோம். இந்த புக்கை ஃபுல்லா டீச் பண்ணணும். நிறைய பேர் கேட்கறாங்க, பாதி புக்கு முடிச்சிட்டோங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா அந்த புக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை ரீஸ்டாக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா இந்த ஒத்த புக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதும். ஆனா இதை நீங்க வச்சு படிக்கணுங்க. படிக்க மாட்டீங்க. நான் சும்மா புக்கை வாங்கி சாமி ரூம்ல வைக்க போறேன், இந்த புக்கை வாங்காதீங்க. எனக்கு இந்த புக்கு எனக்கு ஏற்கனவே நிறைய ஒகேப்ஸ்லாம் தெரியுங்க, நான் நோட்டு போட்டு எழுதியிருக்கேன், எனக்கு இந்த புக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு படிக்கிறீங்கன்னா அதை வச்சு படிங்க. இது மெயினா உங்களுக்கு ஒரு கைடு புக். ஒகேப்ஸ் நிறைய ஒகேப்ஸை கொஞ்சம் ஃபாஸ்டா கத்துக்கிறதுக்கு ஒரு கைடு. பேசிக்கா நீங்க 6 months டெய்லி படிச்சீங்கன்னா 3000 ஒகேப்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிவிடும், சரியா? இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒகேப் படிப்போம். ரூட் வேர்ட்ஸ்னா ஒரு ரூட்ல இருந்து எப்படி மீனிங்ஸ் கத்துக்கிறது, வேர்டு குரூப்பிங் செட்டா குரூப் போட்டிருப்போம். ஒரே மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஒன்னா போட்டிருப்போம். ஒகேப் செட்டு 10 ஒகேப் செட் இருக்கு. ஸ்டோரி கூட ஒகேப் எப்படி படிக்கணும், சரியா? ஸோ இது ஒகேப் செட்டு தனியா. ஸ்டோரி இதுதான் நம்ம ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ஸ்டோரியா அப்படியே ரீட் பண்ற மாதிரி இருக்கும், ஒகேப்ஸ் மனசுல பதிஞ்சிடும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சிங்கிள் வேர்டுக்கு என்ன மீனிங் மொத்தமா வரக்கூடிய ஒண்ணு. மிஸ்பெல்ஸ் இதெல்லாம் எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல எடுத்திருக்கோம். இஎம்சி கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ்னா ஒரே மீனிங், அக்செப்ட் எக்ஸெப்ட், இந்த டிஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய வேர்ட்ஸ். நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்றதை கேட்காதீங்க, சரியா? படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட், இவர் நம்மளை விட ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேளுங்க. அவர் இந்த புக்கு வாங்கி படிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னார்னா வாங்குங்க, சரியா? எப்பவுமே வேர்ட் ஆஃப் மவுத் சொல்றது தாங்க நம்பணும், சரியா? ஏன்னா ப்ராடக்ட் கொடுக்குறவங்க எப்பவுமே இது நல்லா இருக்கு, இது பெஸ்ட், இது சூட்டபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரியா? இப்போ இந்த புக்கு வந்துட்டு பெஸ்ட் புக்கா சார் ஒகே புக் அப்படின்னா கிடையாதுங்க. எனக்கே நிறைய இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும்னு இப்ப தோணுது. ஒருவேளை அடுத்தது நான் ஒரு புக்கு போட்டேன்னா கண்டிப்பா அந்த விஷயங்களை சரி பண்ணிட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி போடுவேன். ஆனா அந்த டைம் பீரியட்ல இது யோசிக்கும் போது சூப்பரான ஒரு புக்கு தான். நிறைய விஷயங்களை கவர் பண்ணிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா கவர் பண்ணிருக்கோம். ஆனா இந்த புக்கு பெர்ஃபெக்ட் கிடையாது. நானே சொல்றேன், இந்த புக்கு பெர்ஃபெக்ட் கிடையாது, சரியா? ஆனா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ், ஆனா நல்ல புக்குங்க, நல்ல புக்கு. அதனால ஆனா இது பெஸ்ட் புக்கு கிடையாது. நிறைய விஷயங்கள் இதுலயுமே இம்ப்ரூவ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த புக்கை ஏன் வாங்க சொல்றேன் அப்படின்னா எனக்கு கிளாஸ் எடுக்க ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க இந்த புக்கு ஒருவேளை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நான் கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எக்கச்சக்க வார்த்தை சைட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த புக்கு கையில இருக்கும்போது எழுதிக்கிட்டே இருக்கலாம்.
இந்த புக்கு நம்ம பிடிஎஃப் நம்ம கொடுக்க மாட்டோம். சரியா? புக்கு கையில இருந்துச்சுன்னா இங்க எழுத 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 புக்கை ஃபுல்லா அப்படியே நிரம்பிடும். அதாவது அந்த சைட்ல எல்லாம் இடம் விட்டதே எதுக்கு தெரியுமா? நீங்க எழுதணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ண போறோம்? எழுத போறோம், கவர் பண்ண போறோம். ஃபிக்ஸட் ப்ரிப்போர்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஏரியா. சரியா? இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இந்த ப்ரிப்போர்ஷன் தான் வரும். இந்த ப்ரிப்போர்ஷன் வந்துச்சுன்னா இந்த வார்த்தை தான் வரும். சூப்பரா கொடுத்துருப்போம். நல்ல கண்டென்ட் ஆக்சுவலா இது. இதெல்லாம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல என்ன சார் ப்ரிப்போர்ஷன், எதுக்கு சார் ப்ரிப்போர்ஷன்லாம் படிச்சுக்கிறோம்னா, இங்க ப்ரிப்போர்ஷன் படிக்க மாட்டோம், இங்க ஒர்க் படிப்போம். ஒர்க் தான் இங்க படிப்போம். கூட சேர்ந்து ப்ரிப்போர்ஷனை டச் பண்ணிப்போம். சரியா? ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரைஸ். நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் வந்துட்டு மெயினா எதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? நான் அதுக்கு இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஏன் இது வந்துட்டு 300 அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதுல நான் உங்களுக்கு வேலை ஏன் இவ்வளவு காசுக்கு வச்சிருக்க, எனக்கு வந்துட்டு நீ புக்கை வந்துட்டு ஃப்ரீயா தர மாட்டியா, உங்களுக்கு உண்மையிலே முடியல, இந்த புக்கை வாங்க முடியல, எனக்கு படிக்கணும் மேல ஆர்வம் இருக்கு, எனக்கு இந்த புக்கு நீங்க வாங்கி தரீங்களா, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வாங்கி தரேங்க. நானே காசு கொடுத்தே வாங்கி தரேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய பேருக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாங்கி கொடுத்தேன். ஆஃப்லைன்ல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன், ஆன்லைன்லயுமே கொஞ்சம் பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஸோ புக்கு வேணும், எனக்கு உண்மையிலே படிக்க ஆர்வம் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா கேளுங்க. எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. எனக்கு நீங்க படிக்கணுங்க, அவ்வளவுதான். படிச்சா போதுங்க. ஆனா தயவு செஞ்சு பிடிஎஃப் மட்டும் கேட்காது. சரியா? ஏன்னா இந்த புக்குடைய பர்பஸ் அது கிடையாது. உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது உங்க கையில இருக்கணும், பார்க்கணும், காதுல கேட்கணும், படிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரெடி பண்ண புக்கு கேபு புக். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்எஸ்சிக்கு இருக்குது. அவங்களும் நீங்க வேணும்னா யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு கூட கொடுத்துருக்கோம். சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். கஷ்டமான வார்த்தைகள் தாங்க இருக்கும். ஈஸியான வார்த்தை, எனக்கு தெரிஞ்ச வார்த்தை இருக்கவே இருக்காது. இந்த புக்கை எத்தனை கரெக்ஷன் போட்டு என்னென்ன பண்ணி கண்ணு வலிக்கிற அளவுக்கு என்னென்ன பண்ணோங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? இப்ப பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா ரொம்ப துன்பப்பட்டோம். ஒரு 6 பேர்கிட்ட ரொம்ப துன்பம். ஒரு 6 months பயங்கரமா உழைச்சதுடைய எஃபெக்ட் தாங்க இது. யா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போதைக்கு நீங்க வாங்கி படிக்கிறீங்க, பிகினர்ஸா இருக்கிறீங்க, கண்டிப்பா வாங்கி படிக்கலாம். ஆனா அது பிகினர்ஸ்க்கான போட்ட புக் கிடையாது. அட்வான்ஸ்டு லேர்னர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடிய புக். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், கம்ப்ளீட் பண்ணி படிச்சிட்டீங்க, படிக்கிறதுக்கு 6-8 months ஆகுங்க. கிளாஸ்லேயே 6 months 8 months ஆகும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஐயோ நம்மளுக்கு இந்த ஒகேப்லாம் தெரியலையே, இந்த இந்த ஒகேப் தெரியாம தான் இந்த எக்ஸாம்ல மார்க் எனக்கு போச்சு அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. ஆஃப்லைன்ல ஒரு கட்டத்துல என்ன போயிட்டாங்கன்னா, சார் கிராமர் வந்து போதும் சார், ஒகேப் சொல்லித்தாங்க சார் நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒகேப் மனசுல பதியுதுங்க, ஞாபகம் இருக்குங்க. படிக்கிறோம், ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் போடுறவங்க போது ஞாபகம் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த புக்குடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா, எப்பவுமே கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், படிச்சுட்டு கீழே செக் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்ப்போம். ஸ்டெப் அப் யுவர் நாலேஜ் டெஸ்ட் போட்டு. சரியா? டெஸ்ட்டை போட்டு பார்த்துடணும். டெஸ்ட் கீழே ஆன்சர்ஸும் இருக்கும். படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம், செக் பண்ணுறோம். ஓகே, புக்கு இது போதும்னு நினைக்கிறேன். கிராமர் புக்கு நீயே உன் புக்கை வாங்க வேண்டாம்னு சொல்லிடா என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. தம்பி வந்து ஒருத்தர் வந்து ஆக்சுவலா பிசினஸ் பண்றாரு. சும்மா ஒரு கடை மாதிரி வச்சிருக்காப்ல. ஒரு என்கிட்ட எப்பவும் சொல்றது என்னன்னா, பிசினஸே பண்ண தெரியாது அப்படின்னு பாப்பல. பிசினஸே பண்ண தெரியாது அப்படின்னு பாப்பல. அது எந்த அளவுக்கு முக்கியம் உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நானே என் புக்கை குறை சொல்றேன், தப்பு சொல்றேன்ட்டு நினைக்காதீங்க. என் புக்கை நான் தாங்க குறை சொல்லுவேன். என் புக்கை நான் தான் குறை சொல்லுவேன். ஏன்னா என் புக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நான் சும்மா அடிச்சு விடக்கூடாது. ரெண்டு புக்லையுமே இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் மேல கொண்டு போகலாம், இன்னும் ஷார்பன் பண்ணலாம், இன்னும் பாலிஷ் பண்ணலாம். ஆனா ஒரு நல்ல புக் தான். ரெண்டுமே நல்ல புக்கு தான். இதெல்லாம் கனவு, இதெல்லாம் ஆசை. நம்ம வந்து இதெல்லாம் வந்துட்டு வெறியோட வேலை பார்த்த நாட்கள். ஸோ இது கிராமர் புக். கிராமர் புக் வந்துட்டு மெயினா யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக போட்டது. இந்த புக் வந்துட்டு நம்ம தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற
ஸ்டூடெண்ட்டுடைய நோட்ஸை பார்த்ததுல இருந்து எனக்கு வந்த ஐடியா. அந்த புக்குடைய டெடிகேஷனே அவருக்கு தான். இன்னைக்கு வரைக்கும் டவுட் கேட்பாரு, பேசுவாரு. சூப்பரான ஸ்டூடெண்ட். அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் இந்த புக்கே. சரியா? இது நம்ம டீமுங்க. இங்க மறந்துட்டேன் போன புக்கை. டீம் வளர்ச்ச எல்லாருடைய பேருமே இதுல இருக்கு. ரைட். கிராமர் புக்ல பேசிக்கா வரிசையா கிளாஸ்ல எடுத்ததுதான் இருக்கும். கிராமர் புக் வந்துட்டு 200 பேஜ் தான். பேஜ் வெறும் 200 தான். புக் பாத்தீங்கன்னா 270 பேஜ். ஆனா எனக்கு தெரியும் கிராமர் புக் வந்துட்டு செதுக்கி இருக்கும். 200 பேஜ் போடுறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமாச்சு. கிராமர் புக்கை மட்டும் 10 மாசம் வேலை பார்த்துருப்போம். ஒக்கேப் புக்கு 6 மாசம் வேலை பார்த்துருப்போம். ஏன்னா ஒக்கேப்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஏற்கனவே வச்சிருந்தேன். சில சோர்சஸ் இருந்து பிடிச்சு நாங்க எடுத்தோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். கிராமர் அப்படி கிடையாது. சொந்த சோர்ஸ் தான். எழுதணும், கரெக்ஷன் பண்ணணும், இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து எழுதணும். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டது. உங்களுக்கு ஒரு பக்காவான ஃபவுண்டேஷன் இந்த கிராமர் புக்கு உருவாக்கி கொடுக்கும். சரியா? பழங்கிடலாம் போட்டு எல்லாமே நம்ம சொந்த டிசைன் தான் பார்த்துக்கோங்க. சொந்த டிசைன்னா நான் போட்ட டிசைன் கிடையாது. டிசைன் போடுங்க நம்ம சொல்லுவோம், அவங்க போட்டு தருவாங்க. எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும் இருக்காது, கூட சேர்ந்து தமிழ்ல இருக்கும். வாசிச்சாலே புரியுற மாதிரி இருக்கும். அதே ஃபார்மேட் ஸ்டெப் அப் யுவர் நாலேஜ்னு போட்டு பிசினஸ் வச்சிருக்கோம். பிஸ் இல்லாம இருக்காது. புரிஞ்சா? ஷார்ட்கட்ஸ், வாய்ஸஸ் எல்லாமே டாபிக் பாருங்க. செய்வினை, செய்யப்பாட்டு வினை, ஆஃப் தி ஆக்ஷன், சப்ஜெக்ட்ல இருந்தா அந்த லேபை கூட விடாம எழுதியிருப்போம். ஒரு சின்ன விஷயம் கூட விடாம எழுதியிருப்போம். இதுலயுமே எக்ஸசைசஸ் இருக்கும். பாக்ஸ் எல்லாம் போடும்போது அது என்ன சொல்றது, இந்த ஒத்த சாப்டர்லாம் எனக்கு தெரியும் 1 மாசம் வைப்பாங்க. டென்சஸ் அண்ட் வாய்ஸஸ். ஏன்னா அந்த பாக்ஸ் போடுறதுக்கு கரெக்டான ஒரு ஃபார்மேட் கிடைக்கல. ஆனா அந்த பாக்ஸை போட்டே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேரா ட்ரை பண்ணி ஸ்லோவா போட்டு பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஃபாண்ட்டை மேல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். பாக்ஸ் எல்லாம் கீழேயும் மேலேயும் இறங்கிட்டு திரும்ப அதை மாத்தி ரெடி பண்ணி இந்த பாக்ஸ் எல்லாம் நான் போட்டேன். 2-3 பாக்ஸ் நான் போட்டேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு சரி நான் பண்ணதில்ல, நம்ம பண்ணதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் இப்படி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பின்னாடி அப்படியே பக்காவா பர்ஃபெக்டா இருக்கும். சரியா? எனக்கு கிராமர் ஏற்கனவே வருவோம், பேசிக்ஸ்லாம் நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த புக்கு உங்களுக்கு தேவைப்படாது. சரி? ஆனா கிராமர் இப்ப தான் படிச்சுட்டு இருக்கேன், கிராமர்ல எனக்கு டவுட்ஸ் இருக்குது, பேசிக் 21 பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு தாண்டி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அந்த பேசிக் 21 எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கிராமர்ன்னு இருக்கும், அது ஒக்கேப் படின்னு இருக்கும். தனித்தனியா வாங்கணும்னா வாங்கிக்கலாம், ஒத்த புக்கு தான் வேணும்னா ஒத்த புக்கு வாங்கிக்கலாம், 2 புக்கு வேணும்னா 2 புக்கு வாங்கிக்கிறங்க. சரியா? ஆக்சுவலா ஒரு காலையில ஓபன் பண்ணோம், அடிச்சது ஒரு 350 கிட்ட தான். சரியா? ஆனா 150 முடிஞ்சிச்சு. 350 கிட்ட போட்டோம். 100 புக்கு தூத்துக்குடியில இருக்கு, 50 புக்கு வந்துட்டு மதுரையில ஆஃப்லைன்ல இருக்கு, 200 புக்கு தான் இது பண்ணிருக்கோம், ஏத்திருக்கோம். அது 200 தான் ஸ்டாக்ல காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. 200 வரைக்கும் தான் ஸ்டாக் இருக்கும் இன்ஸ்டா மோஜோல. 120 130 முடிஞ்சிட்டுங்க. வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிருங்க. ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்கீங்கன்னா அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். முடியறதுக்குள்ள வாங்கிக்கிறங்க. கண்டிஷனல் வரைக்கும் பேசிக் 21 ப்ரோனவுன் இருக்கு, பொசிஷன் இருக்கு, அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, கனெக்டர்ஸ் இருக்கு, சென்டென்ஸ் ஃபிட்டிங் சூப்பரான சாப்டர். எல்லாம் கடல்லே இல்லை. நம்ம துண்டு துண்டா ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து பிரிச்சு ஹெச் வேர்பு மெயின் வேர்பாக வந்திருக்கிறது. ஓ இதில் பொசஷனை ஷோ பண்ணுது. ஒரு வார்த்தையா நம்ம எழுதணும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எரர்னா என்னதுங்கிற ஃபவுண்டேஷனை கொடுக்கும். இந்த புக்கு படிச்சா கிராமர் முடிஞ்சிச்சான்னா கிடையாதுங்க. ஆனா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்கும். சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஒக்கே புக்கு, அந்த ஒத்த ஒக்கே புக் போதும். பாஸ் ஆகுற வரைக்கும் அந்த புக்கை வச்சு படிக்கலாம் 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 படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த புக்கை கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஒரு வார்த்தை விடாம உங்களுக்கு நான் வீடியோவா டெஸ்டா ரிவிஷனா நான் உங்களுக்கு ஒரு கோர்ஸாவே கொடுக்க போறேன். ஸோ இந்த புக்கு நீங்க
வாங்கி எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்லாம் இருக்காது. புக்கை நம்ம படிச்சிடும். லைன் பை லைனா, சென்டென்ஸ் பை சென்டென்ஸா, வேர்டு பை வேர்டா அண்ணன் கூட்டிட்டு போயிடுவாரு. பயப்பட வேண்டாம். வேற எந்த கமெண்ட்ஸ் இருந்துச்சாலும் நீங்க கீழே சொல்லலாம். நம்ம ராயல் பாஸ் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்குது. அதை நீங்க யூஸ் பண்ணணும், வாங்கிக்கணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கிறது நல்லது. சரியா? நம்ம இந்த வீடியோ அண்ட் டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன் இதை ஒரு தனி கோர்ஸா தான் கொடுக்க போறோமா? சரியா? தனி கோர்ஸா தான் கொடுக்க போறோம். இது வீடியோ கோர்ஸ் ராயல் பாஸுக்குள்ள எல்லாம் வராது. இதை நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். ரீடிங் கோர்ஸ், ரீடிங் அண்ட் ஒகேபுலரிக்குன்னு ஒரு கோர்ஸ், ஒரு 100, 150, 200 வீடியோ 200 ஹவர்ஸுக்கு ரீடிங் அண்ட் ஒகேபுலரின்னு போட்டு இது ஒரு தனி கோர்ஸா நம்ம கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். புக்கு வாங்குறவங்க வாங்கிக்கிறங்க. இந்த கோர்ஸை பத்தி உங்களுடைய ஒப்பீனியனையும் நீங்க தெரிவிக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பை. வேற எந்த நாளும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன்.